அனிதா அக்கா நல்லா கோவப்பட அக்கா போயிட்டாங்க அவங்க மேடம். சரி மாத்தியாச்சே. பசங்க லீவு விடவே அவங்க பின்னாடி சுத்தவே நேரம் கரெக்டா இருக்குல்ல பெரியமா. நான் எங்க சுத்துறேன், எங்க வீட்டுல எல்லாம் டிவி தான். டிவியை விட்டு அந்த போக மாட்டுறாங்க. சில சமயத்துல ருத்ரா அழுவ ஆரம்பிச்சிச்சுன்னா டிவியை விட்டு அந்த போக மாட்டேங்கிறான் பெரியவன். அதான் பயமா இருக்கு. ஒரு 1 வீக்கு போயிட்டு ஊர்ல விட்டு வரணும். பாரு போதுமா இல்லை பேலன்ஸ் இருக்கா? வச்சிருப்பாரு. சுடிதார்ல குண்டா இருக்கனா சாரியில குண்டா இருக்கனா சைனி? குண்டுதேன் அதெல்லாம் எதுல ரொம்ப குண்டுன்னு கேட்குறேன். போதும் போமா சைனி. துவைக்கமா வருதா? அங்க வேற துண்டு நாளைக்கு துவைக்கிற மாதிரி வச்சிருப்போம் பாரு. இதெல்லாம் துவைச்சது மடிச்சதெல்லாம் அங்க இருக்கு பாரு. இது அது ஈரத்தை இழுக்காதுடா. அது ஈரத்தை இழுக்காது. பொழுது போயிட்டு கொண்டா இந்த துண்டு எடுத்துருப்போம். அது ஈரத்தை இழுக்காதுடா. சேலையில குண்டு எப்பவும் உண்டு. நான் படிச்சாண்டி. போமா சைனி எப்பவும் உண்டு தானே. என்னப்பா வாழு எப்பவும் உண்டு தானே. உங்களுக்கு அழகா இருக்கு. தேங்க்யூ. நைட்டியா நான் டிஃபன் பண்ணுறேன் கோயிலில் சாப்பாடு. அதுக்கு தான் கிளம்பி உட்காந்து 8 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும். அபிஷேகம் முடிஞ்சு அர்ச்சனை பண்ணி குண்டை கட்டியை வாங்குகிறோம், வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். வாங்க மேடம். என்னங்க ஸ்பெஷல்? வாப்பா வாசு எப்படி இருக்க? அனிதாக்கா அங்கே என்ன ஸ்பெஷல்? அங்கே கறி விருந்துக்கு போயிருக்காங்க அவங்க. வாசு ஏன் எல்லாத்துக்கும் ஷாக்க குறை. என் மூக்குக்கு என்னமோ வாடை வருது. அது என்ன வாடை தெரியுமா? ட்ராகன் சிக்கன் வாங்கிட்டு வந்தாரா? வா பிரகாஷ் வணக்கம். ஸ்பேனராக இருக்கு. இப்போ ஏன் லைவுக்கு வர மாட்டேற? வணக்கம் பிரகாஷ். இல்லை இது என்ன ஸ்மெல்லு? பாசு கீத்துமா நலமா? தங்கச்சி வீட்டில் இருக்க சைனிமா. பாசு கீத்துமா நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. பிரகாஷ் நல்லா இருக்கியாடா தங்கம்? ஹாய் சைனி அக்கா சொல்லும். லவ் யூ சைனி அக்கா சொல்லும். சைனிக்கா லவ் யூ அக்கா சொல்லும். எங்களுக்கு இல்லையா? கோயில் திருவிழா விஷயமா வெளியே அலைஞ்சிட்டு இருக்க, அதான் வர முடியல. சரி பரவாயில்ல. புண்ணியத்தில் நல்லா இருக்கியா? சைனி அக்கா சொல்லு. அனிதா மேடம் ஏம்மா வாசு அழுவுற? முழி பிதுங்கி வெளில வந்துட போகுது. ஏன் வாழு எங்கே போன? அப்படி அனிதாக்கா லீவுக்காக போயிருக்கீங்களா? ஆமாம் அதே தான். வாழு இருக்கியா? எங்கே காணும்? என்னமோ இந்த வாடை ஏதோ மசாலாவில் இந்த ரெட் சாஸ் போட்டு தாளிக்கிற மாதிரி வாடை.